ஹாய் அஸ்ஸலாமு. ஸோ நம்ம ப்ளவுஸ் பிகினர்ஸ் லெவல் வந்து நம்ம சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பிஃபோராக ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பண்ணியிருந்தோம், எல்லா மெஷர்மெண்ட்டுமே என்னென்ன எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிராஃப்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் லெவலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி டிராஃப்ட் வந்து பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கான மெஷர்மெண்ட் கரெக்டாக அலைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதுவே நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லாம் ப்ராப்பராக செக் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் ஃபேப்ரிக்கில் போய் ட்ராஃப்ட் பண்ணக்குள்ளே நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகிறதுக்கும் வேஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பேப்பரில் வந்து ட்ராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேப்பரில் எப்படி ட்ராஃப்ட் பண்ணியிருக்கோமோ இதே ஸ்ட்ரக்சரில் தான் உங்களுக்கு ஃபேப்ரிக்லேயும் இருக்கும். ஸோ ஃபேப்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலேஜுக்காக தான் இந்த பேப்பர். ஸோ இந்த பேப்பரில் ட்ராஃப்ட் பண்ணக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட் பார்க்கலாம். இந்த பேக் பார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் அப்படிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லேயர் தான். அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு இதெல்லாம் இல்லாமல் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு எப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடு இப்படி இருக்கோ அதேமாரி உங்களுக்கு பேக் பார்ட்டில் சிங்கிள் தான், வேறு எந்த பார்ட்டுமே கிடையாது. பட்டி பெல்ட்டு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டாப் மாதிரி. ஸோ இந்த டாப் மாதிரி ட்ராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹாஃப், இப்போது வந்து ஒரு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் இருக்கும். பட் இதில் நம்ம இந்த ஒரு ஹாஃப் சைடை மட்டும் நம்ம டிராஃப்ட் பண்ணாலே உங்களுக்கு அனதர் சைடு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டிங் மூலியமாக வந்துடும். ஸோ இப்போ இந்த ஹாஃப் சைடை தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை புரியுதா? இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் மட்டும்தான் நம்ம டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், பேப்பரில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நோட் பண்ண மெஷர்மெண்ட்டை ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுல் லென்த் எடுத்துக்கோங்க. உங்களோட ப்ளவுஸோட ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 15.5. ஸோ ஓகே 15. ஸோ அலைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ 15. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஷோல்டர், ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 5.2. அதாவது ரைட் சைட் டு லெஃப்ட் சைட் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, ஃபுல்லாக எடுத்திருக்கிறது 5.2. ஸோ அந்த 5.2ல் நம்ம ஷோல்டர் ஸ்லோ மட்டும் எடுத்தது 2.5. ஸோ இந்த 2.7 எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு பேலன்ஸ் உள்ள வேல்யூ வந்துடும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபேப்ரிக் இல்லாதனால எது வரையும் எண்டிங் ஆயிருக்கு அப்படின்னு எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி 2.7 க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம 3 மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்கோம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த லென்த்து, நெக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 7, நெக்கோட வித்து தான் நம்மளுக்கு இந்த 2.7. அண்ட் தென் உங்களோட ஹார்ம் ஹோலோட ஹைட்டு, ஹார்ம் ஹோலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6.5. அண்ட் ஹார்ம் ஹோலோட கர்வ் பார்த்தீங்கன்னா 9.5. அண்ட் தென் உங்களோட செஸ்ட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து 10.5. இது எல்லாமே. ஸோ இங்கே வந்து நான் ப்ராக்கெட் மாதிரி போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னா நம்ம ஈஸ் வந்து கொடுப்போம். இப்போ நம்ம எடுத்தது பாடியிலேருந்து எடுத்தது எல்லாமே எக்ஸாக்டான மெஷர்மெண்ட். அதில் நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஆட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே எடுக்கல. எக்ஸாக்டாக உங்களோட பாடியோட சைஸை மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், இதில் இருக்கக்கூடிய சைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஆகிடும். ஸோ ஸ்டிச்சிங்க்குன்னு நம்ம தனியாக ஒரு சீம், அப்படி அதுக்கு நேம் பார்த்திங்கன்னா சீம். ஸோ அதுக்கு சீம்னு நம்ம ஒன்று சீம் அலோவன்ஸ் மெஷர்மெண்ட் கொடுப்போம். ஸோ அது நம்ம டிராஃப்ட் பண்ணக்குள்ளே ஃபேப்ரிக்கில் டிராஃப்ட் பண்ணக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அது வரும், அதுக்காக தான் நான் இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ அது எதனால் வருது, எதுக்காக வருது அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தோன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களோட பாடி மெஷர்மெண்ட். இதை மறந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் நீங்கள் இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதோட சைஸ் லோ ஆகிடும். ஸோ இதனால் தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுப்பீங்க, பட் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக வராது, பாடி ஃபிட்டிங் ஆகாது. இது எதனாலனா நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ளே கரெக்டாக அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் தான் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும் இல்லையோ, இந்த மெயின் ஃபேப்ரிக்குள்ளே வரக்கூடாது. ஸோ இப்போ பேக் பார்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டு அதில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்லீவ் பார்ப்போம். இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவோட லென்த்து 7.2. அண்ட் தென் இங்கே ஹார்ம் ஹோல் கர்வ் இருக்கு இல்லையா, அது வந்து 9.5. அது வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்திருப்போம், அதை எடுத்துக்கலாம். அண்ட் தென் கேப் லென்த் நம்மளுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக.
அண்ட் தென் நம்ம வேறு என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம் அப்படின்னா ஸ்லீவோட ஓப்பன் எடுத்திருப்போம், இதில் 7 inch. ஸோ இதில் கேப்போட லெங்த் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் வருது. ஸோ இந்த 4.2 எப்படி வந்துச்சு அப்படின்னா கேப் லெங்த்தோட ஃபார்முலா இது தான். என்னென்னா ஸ்லீவ் லெங்த் நம்மளுக்கு டோட்டலாக ஒரு ஸ்லீவ் லெங்த் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த ஸ்லீவ் லெங்த்தோட -3 வந்து 3 inch வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வரக்கூடிய ஆன்சர் தான் நம்மளோட கேப் லெங்த். ஸோ இப்போ எனக்கு 7.2 வருது, அதோட மைனஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் 3ஆல் மைனஸ் பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் 4.2 வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்லீவ் லெங்த்தில் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு, அதாவது ஸ்டிச்சிங்க்குன்னு சீம் அலவன்ஸுக்கு நம்ம கேப் கொடுப்போம். ஸோ அந்த ஸ்டிச்சிங்கோட அலவன்ஸும் நீங்கள் சேர்த்து -3 பண்ணிக்கலாம். பட் இதில் எக்ஸாக்டான வேல்யூ உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும், ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக வராது. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நம்ம ஃபிட்டிங் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துப்போம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம டேரெக்டாக டிராஃப்ட் பண்ணக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாக்டான நீங்கள் மெஷர்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அந்த கேப் லெங்க்த்து. ஸோ கேப் லெங்க்த்துங்கிறது வந்து ஃபுல் லெங்க்த்தோட -3 மைனஸ் பண்ணோன்னா அதுதான் கேப் லெங்க்த். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இதில் டவுட் வரும், இந்த 3 மெஷர், இந்த 3ன்னு இருக்கு இல்லையா, இந்த 3 வந்து இந்த வேல்யூ எதுலேருந்து வந்தது, ஸோ எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் இந்த 3 மட்டும்தான் மைனஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு டவுட் வரும். இப்போ நான் சொல்கிறது ஷார்ட் ஸ்லீவுக்கு மட்டும். ஷார்ட்டாக ஸ்லீவ் இருக்குது அப்படின்னா 3 எடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் வேறு ஸ்லீவ், இது வந்து நம்ம ஸ்லீவோட டிராஃப்ட் பண்ணக்குள்ளே நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஷார்ட் ஸ்லீவ் பண்ணுறோம். ஷார்ட் ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் என்ன பாடி டைப்பாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். பட் ஷார்ட் ஸ்லீவாக இருந்துச்சு அப்படின்னா 3 inch மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மைனஸ் பண்ண வேல்யூ தான் கேப் லென்த். கேப் லென்த் எங்கே வரும் அப்படின்னா இந்த கார்னர் எட்ஜஸில் வரும். ஓகே, இதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அதாவது சீம் ஸ்டிச்சிங்க்கு கொடுக்குறதுக்கு சீம் அலவன்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவு அண்ட் பேக் பார்ட். இப்போ இந்த ஸ்லீவோட டிராஃப்ட் எப்படி இருக்குன்னா, ஸோ ஸ்லீவோட டிராஃப்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதில் ஹாஃப் தான் நம்ம டிராஃப்ட்டுக்கு எடுத்திருக்கோம் இந்த மாடல். ஸோ இது நீங்கள் ஒரு ஹாஃப் சைடு நீங்கள் டிராஃப்ட் பண்ணாலே அனதர் ஹாஃப் சைடு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட். ஸோ இந்த பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஃப்ரண்ட்டு சைட்லேயே லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்கும், அண்ட் டாப்பு பாட்டம், அதாவது பெல்ட் சைடுன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே அட்டாச் பண்ணால் தான் உங்களுக்கு சிங்கிள்ஸ் லேயர் வரும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு இது வந்து பெல்ட் சைடு நான் செப்பரேட்டாக ட்ரா பண்ணுறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்படி தான் உங்களோட ஃப்ரண்ட் இருக்கும். பட் இதில் நம்ம ஒரு ஹாஃப் சைடை தான் எடுத்திருக்கோம். இதுலேயுமே நம்ம ஹாஃப் சைடு தான் ட்ராஃப்ட் பண்ணுறதுக்கும். ஸோ ட்ராஃப்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன வருது, இந்த லெஃப்ட் சைட், அதாவது எங்கே உங்களுக்கு ஹூக் இருக்கோ அந்த ஹூக் சைடை தான் நம்ம டிராஃப்டிங்க்கு எடுத்துக்கணும். ஸோ அதுதான் எக்ஸாக்டான ஃபிட்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ ஹூக் சைட் அதோட பெல்ட் இது ரெண்டுமே நான் ட்ரா பண்ணிக்கேன். ஸோ நீங்கள் டிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ரண்ட்டோட நெக்கு எவ்வளோ ஹைட்டோ அந்த மார்க் பண்ணணும். ஓகே, 7. அண்ட் தென் உங்களோட ஹூக் சைடு. ஸோ ஹூக் சைடு எப்போதுமே நம்மளுக்கு நம்ம இங்கே ஹூக் சைடு இந்த சைடு தான் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே இந்த சைடு தான் உங்களுக்கு ஹூக் சைடாக வரும். ஸோ ஹூக் சைடோட ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு 4.2. அண்ட் தென் இதே ஸ்டிச்சிங் சைட் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் 7. ஓகே, அண்ட் தென் உங்களோட ஹார்ம் ஹோலை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 6.5 பார்த்திங்கன்னா உங்களோட இங்கே இருக்கக்கூடிய ஹார்ம் ஹோலோட ஹைட்டு. ஸோ 6.5. அண்ட் தென் உங்களோட பெல்ட் சைடு, பெல்ட்டோட வித்து நம்ம மெஷர் பண்ணியிருப்போம் 8. பெல்ட்டோட ஹூக் சைடு 3.7. அண்ட் பெல்ட்டோட ஸ்டிச்சிங் சைடு பார்த்திங்கன்னா 3. ஸோ இங்கே நம்ம எதனால் இது கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்டிச்சிங் சைடுன்னு தெரியறதுக்காக. அனதர் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல்ட், அதாவது ஹூக் சைடு வரும். ஸோ இப்போ வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது எல்லாமே பாடியிலேருந்து ஃபிட் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட். ஸோ நான் இதில் எல்லா வேல்யூஸுமே நான் பென்சிலாலும் எழுதியிருக்கேன் அண்ட் பென்னாலும் எழுதியிருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாமே பெனில் என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை தான் நான் ரீட் பண்ணேன். ஸோ இப்போது ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த கால்குலேஷனுக்காக தான் இப்போ நான் இந்த பேப்பரில் நான் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பேப்பரில் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இப்போ இதில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டேரெக்டாக நீங்கள் ஃபேப்ரிக்கில் இப்போது இதே பேட்டர்னை நீங்கள் ஃபேப்ரிக்கில் டிராஃப்ட் பண்ணுவீங்க. ஃபேப்ரிக்கில் டிராஃப்ட் பண்ணக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கால்குலேஷனில் உங்களோட பேக்கோட ஹைட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட பேக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வருது, 15. ஸோ அந்த 15 நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ உங்களோட பேக்கோட ஹைட்டு. ஸோ இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டோட ஹைட்டும் பேக்கோட ஹைட்டும் சேமாக இருக்கணும். ஸோ அப்போது சேமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கரெக்டாக ஈக்குவலாக பாட்டம் ஃபினிஷ் ஆனால் மட்டும்தான் அது ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போது நம்ம பர்ஃபெக்டாக, அதாவது 2 மெஷர்மெண்ட்டுமே எடுத்திருக்கோம், பேக்கு ஃப்ரண்ட்டு. ஸோ இது 2மே மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். பட் மெஷர்மெண்ட் பண்ணது கரெக்டாக இல்லையா, தப்பாக ராங் மெத்தடில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோமா, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் செக் பண்ணாமல் டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் ட்ரா பண்ணக்குள்ளே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் என்ன ஆகும், ஈக்குவலாக வராது, ஈவனாக ஃபினிஷ் ஆகாது. ஸோ அப் அண்ட் டவுனில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும், சில நேரத்தில் கிளாத் வந்து ரொம்ப மேலே அப்பில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2மே நம்ம அலவன்ஸ் கரெக்டாக எடுத்திருக்கோமா, எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பேக்கோட ஹைட் நான் எடுத்திருக்கேன், ஃபுல் ஹைட்டு. அண்ட் தென் இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட்டு தான் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பார்ட்டாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போது கால்குலேட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஹூக் சைடை மட்டும் எடுத்துக்கோங்க. ஹூக் சைடு அப்படின்னா இந்த சைடு மட்டும். ஓகே, இது எல்லாமே ஹூக் சைடு. ஸோ ஹூக் சைடில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குது, 7. அதாவது ஃப்ரண்ட்டோட நெக்கோட ஹைட் எடுத்துக்கணும், ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு, அண்ட் தென் ஹூக் சைடோட ஹைட்டு, அண்ட் தென் பெல்ட்டோட ஹைட், ஹூக்கோட ஹைட்டு. இந்த 3 மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் எடுக்கணும். அதுதான் ஹூக் சைடோட ஃபுல் ஹைட்டு. அண்ட் தென் ஸ்டிச்சிங் சைடோட ஹைட் பார்த்திங்கன்னா ஹார்ம் ஹோலோட ஹைட்டு, ஸ்டிச்சிங் சைடோட ஹைட்டு, பெல்ட்டோட ஸ்டிச்சிங் சைடோட ஹைட். இந்த 3 மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் சைடோட ஹைட்டு. ஸோ இப்போது லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு போத் மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 மெஷர்மெண்ட்டுமே நம்மளுக்கு ஈவனாக வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் 15 வரணும், இதுலேயும் 15 வரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லேயருமே ஈக்குவலாக வரும். ஸோ இந்த ஃப்ரண்ட் லேயர் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் தான் பேக் லேயரும் ஃப்ரண்ட் லேயரும் ஈக்குவலாக வரும். ஸோ இப்போ இதில் மெஷர் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு 7 + 4.2 + 3.7. ஸோ ஃபஸ்ட்டு ஹூக் சைடு எல்லாத்தையுமே நான் மெஷர் பண்ணி டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 14.9. ஓகே, ஸோ 14.9 வருது. பட் எனக்கு ஃபுல் லெங்த் எவ்வளோனா 15 வரணும். ஸோ 14.9 வருது. ஸோ ஓகே, இது பார்ப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் சைடு பார்க்கலாம். ஸ்டிச்சிங் சைடில் 6.5 ப்ளஸ் இங்கே 7 + 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 16.5 ரொம்பவே ஹையாக வருது. ஓகே, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் ஃபேப்ரிக்கில் ட்ரா பண்ணக்குள்ளே என்ன ஆகும், உங்களோட மெஷர்மெண்ட் ராங்காக இருக்குது. ஸோ இதை நீங்கள் அலைன் பண்ணுற இங்கேயும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபேப்ரிக்கில் ட்ரா பண்ணி ஸ்டிச்சிங்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணதை அங்கே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவ்வளோ வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா, ஸ்டிச்சிங் அண்ட் ட்ராஃப்ட் பண்ணுறது, ஃபேப்ரிக் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த பேப்பர் பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணுறது. ஸோ இப்போ எனக்கு கூடயும் இங்கே வந்து ரொம்ப லோவாகவும் இங்கே ரொம்ப ஹையாகவும் இருக்குது, பேலன்ஸாக வரல. ஸோ இந்த பேலன்ஸாக வரத்துக்கு என்னென்னா உங்களோட மெஷர்மெண்ட்டை ரீசெக் பண்ணணும். ஸோ எப்போதுமே உங்களோட பேக் நெக்கோட ஹைட்டை இன்னும் எகெயின் ப்ராப்பராக கரெக்டாக எடுத்துருக்கோமா அப்படின்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு 15.5 எடுத்திருக்கேன். பட் இதை நான் பார்த்ததுக்கப்புறம் எகெயின் நான் ரீசெக் பண்ணக்குள்ளே 15 வந்துச்சு. ஸோ என்னோடய பேக் நெக் ஹைட் என்னன்னா 15. ஸோ நீங்கள் வந்து இதை ரீசெக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து உங்களோட பேக்கோட ஹைட்டு கரெக்டாக இருக்கா, கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கா அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு தான் இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம அடுத்த வேல்யூ எல்லாமே அலைன் பண்ணணும். ஸோ இப்போ 15 வருது. ஸோ இப்போ நான் ரீசெக் பண்ணுறேன். ஸோ ரீசெக் பண்ணணும்னா எப்படின்னா எகெயின் நீங்கள் எப்படி நம்ம ஹூக் சைடு ஸ்டிச்சிங் பண்ணமோ, எப்படி ஸ்டிச்சிங் சைடு ஹூக் சைடுன்னு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணமோ எகெயின் அதேமாரி மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஃபோல்டிங்ஸ் இருக்கும் அண்ட் ப்ராப்பரான கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃபோல்டிங்ஸ் இருக்கிறதுனால நார்மலாக எடுத்துருப்போம். பட் இந்த சைடில் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா அது இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ அப்போ நான் டீப்பாக பார்த்து ரீசெக் பண்ணக்குள்ளே வரக்கூடிய மெஷர்மெண்ட்டு தான் இது. ஸோ இப்போ ரீசெக் அப்படின்னா ஸோ இங்கே இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் சைடோட ஹைட்டு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் எடுக்கக்குள்ளே ப்ராப்பராக இல்லாமல் எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுப்போம் இல்லையா, அப்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் இருக்கும். ஸோ வந்து
ஸ்டிச்சிங் சைடோட ஹூக் ஹைட்டு, சாரி ஃப்ரண்ட்டோட ஸ்டிச்சிங் சைடு. ஸோ பாருங்கள், எனக்கு 6.5 தான் வருது. ஓகே, ஸோ கரெக்டாக 6.5 வருது. பட் நான் வந்து 7 அப்படின்னு போட்டிருக்கேன். 7 அப்படின்னா இங்கே வந்துடுது. ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, அதனால் 6.5 நான் ரீட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் உங்களோட பட்டி, அதாவது பெல்ட் சைடு. ஸோ பெல்ட் சைடு வந்து அஸ்யூஷுவலாக 3 தான். ஸோ இதில் எதுவும் சேஞ்ச் இல்லை, கரெக்டாக 3. அண்ட் தென் இப்போது 6.5 + 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஹார்ம் ஹோலோட ஹைட்டு. ஸோ இந்த ஹார்ம் ஹோலோட ஹைட்டை எகெயின் நான் ரீசெக் பண்ணுறேன். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஃபோல்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் எடுக்கக்குள்ளே மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ ஃபோல்டிங்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு கரெக்டாக ப்ராப்பராக எடுங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு ஹார்ம் ஹோலோட ஹார்ம்பிட் லைன் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு 6 தான் வருது. ஸோ இன்னும் எகெயின் எனக்கு நான் இன்னும் இது ஷுவராக அப்படின்னு பார்க்குறதுக்கு கரெக்டாக 6 கிட்ட நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு 6 பாயிண்ட்டுக்குலேருந்து இப்படி நான் ஆக்கிறேன். ஸோ ஸ்கேலால் எடுத்திருப்போம். ஸோ சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் இந்த ஸ்கேல் கொஞ்சம் அலைனாக க்ராஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அலைன் மாறிடும். ஸோ அப்போது இப்படி ரீசெக் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6. ஸோ நான் அகெயின் நான் ரீரைட் பண்ணியிருக்கேன் 6. இப்போது நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கக்குள்ளே பார்க்கலாம் 6, 6.5, 12.5, 12 + 3 15, 15.5 வருது. ஸோ இந்த சைடு எனக்கு பார்த்திங்கன்னா 15.5 வருது. ஓகே, பட் என்னோடய பேக் நெக் ஹைட்டு பார்த்திங்கன்னா, அதாவது பேக் ஹைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 15, பட் எனக்கு 5 பாயிண்ட் கூட வருது. ஸோ இதில் நான் லேட்டராக சொல்கிறேன். அண்ட் தென் இப்போ ஹூக் சைடு பார்ப்போம். இதேமாரி ரீட்ரை பண்ணுவோம். அண்ட் நெக்கை பார்த்திங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட்டோட நெக்கு வந்து ஸோ 7 தான் வருது. ஓகே, எனக்கு இதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லை, கரெக்டான 7 தான். ஸோ 7.5 கிடையாது, 7. அண்ட் தென் ஹூக்கோட ஹைட்டு, ஸோ ஹூக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு ஸோ நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுப்போம். எனக்கு கரெக்டாக 4.5 வருது. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு இங்கே பார்க்கக்குள்ள பெல்ட்டோட பார்க்கக்குள்ள 3.5. ஓகே, பெல்ட்டோட பார்க்கக்குள்ள 3.5. ஸோ இப்போ நீங்கள் எகெயின் நீங்கள் அலைன் பண்ணி பார்க்கக்குள்ளேயும் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் தான் வரா மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ கரெக்டாக எனக்கு 8 வருது. ஓகேவா, கரெக்டாக 8 வருது. ஸோ எனக்கு ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா 7. ஓகே, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 15 வருது. அப்போ ப்ளவுஸ் கரெக்டாக தான் இருக்குது, பட் மெஷர்மெண்ட் பண்ணக்குள்ளே தான் இப்போ மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்போ எகெயின் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்போ நம்ம எடுக்கிறதுல தான் கொஞ்சம் ராங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ மெத்தட் மட்டும் பாருங்கள், கரெக்டாக எங்கே ஸ்டிச்சிங்கை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு எண்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு இன் சம்கேஸ் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, பட் எனக்கு மெஷர்மெண்ட் வேல்யூ கரெக்டாக வர மாட்டுது, ஒரு ப்ராப்பராக வரல அப்படின்னா, அலைன் ஆக மாட்டுது அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாமே ரீசெக் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு என்ன வருது அப்படின்னா, இங்கே 3.5, இங்கே 4.5, அங்கே 7. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணாலே எனக்கு 8 வருது. ஸோ சாம்பிள் ப்ளவுஸ்லாம் கரெக்டாக 8 தான் இருக்குது. ஸோ இங்கே 7 இருக்குது, கரெக்டாக எனக்கு 15 வந்துடும். ஸோ இங்கே எனக்கு 15 கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் ரப் பண்ணிடலாம். ஓகே, அதேமாரி இங்கே பார்க்கக்குள்ள கரெக்டாக எனக்கு 6 அண்ட் தென் இங்கே 6.5, இங்கே 3. ஸோ சேம் 15.5. ஸோ இங்கே 5 பாயிண்ட் கூட வருது. ஸோ இதில் வந்து எல்லா ப்ளவுஸுமே வந்து பர்ஃபெக்டாக வராது.
ஸோ எனக்கு 15 இங்கே வரலாம், வந்துச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எனக்கு 15.5 கொஞ்சம் கூட வந்திருக்கு அப்படின்னா இதுவும் ஓகே தான். இது எதனால் அப்படின்னா இங்கே எனக்கு கரெக்டாக இருக்கணும், ஏன்னா ஹூக் சைடு வந்து கரெக்டாக இருக்கணும். பட் இங்கே வந்து ஸ்டிச்சிங் சைடு வந்து கொஞ்சம் எப்படி இது இந்த ப்ளவுஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 40 சைஸு. இதுவே நீங்கள் வந்து 31, 32 ஆர் 36 வரையும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதாவது இங்கே ஹூக் சைடும் ஸ்டிச்சிங் சைடும் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணும், அலைன் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடாது, அதாவது இங்கே எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது. கரெக்டான ஃபிட்டிங்ஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சாம்பிள் ப்ளவுஸில் நீட்டாக ரீசெக் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இதுவே வந்து இப்போ 40லேருந்து அதாவது 38, 40 இந்த மாதிரி ப்ளவுஸ் டைப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான பாடி டைப்புக்கு போடுற ப்ளவுஸு. ஸோ அந்த ப்ளவுஸில் எல்லாமே உங்களுக்கு பஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சைஸ், அதாவது ஸ்டிச்சிங் சைடு மட்டும் கொஞ்சம் சைஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், கம்மி ஆகாது, எப்போவுமே எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி இல்லைனா சேம் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் அலைன் ஆகிறது, அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்குமே வந்து இப்படி பார்க்கக்குள்ள கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஃப்ரண்ட்டுமே பேக்குமே பார்க்கக்குள்ள இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு 15.5 கூட வருது, பிகாஸ் இது 40 சைஸ் ப்ளவுஸ்னால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதே வந்து பஸ்ட் இல்லாத கொஞ்சம் லீனான பர்சனுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணவே கூடாது, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா மெத்தட்ஸுமே ரீசெக் பண்ணி அலைன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வேல்யூவை கரெக்டான வேல்யூவை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக போத் பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், டிராஃப்ட் பண்ணி எல்லாம் மார்க்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஹூக் சைடு எல்லாமே, அதாவது இந்த 3 மெஷர்மெண்ட்டுமே ஆட் பண்ணிக்கணும். இது ஓகே ஆனதுக்கப்புறம் இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஸ்டிச்சிங் சைடில் இந்த 3 மெஷர்மெண்ட்டுமே ஆட் பண்ணணும். இது ஓகே ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுங்கள். இன்னும் இன் சம் கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட ப்ளவுஸோட சைஸ் நம்பரை பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்குது, அதாவது 36, 38 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். பட் ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது. அப்போது இன்னும் எகைன் நீங்கள் ரீசெக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட ஃபுல் கான்செப்ட்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்ததெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ இதில் வந்து எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 1 or 2 டைம்ஸ் இந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் தென் மற்ற டைம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ராங் வராது.